Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 251 புள்ளிகள் இறங்கி 77,017 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 86 புள்ளிகள் இறங்கி 24,032 முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த இறக்கம் அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்கள் நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். மதியத்துக்கு மேல இன்னைக்கு சண்டே ரெக்கவர் ஆனதுக்கு காரணம் என்னங்க சார்? வணக்கம் நிவேதா. இன்னைக்கு துவக்கத்திலேயே ஒரு இறக்கத்துல தான் சண்டை துவங்கியது. ஆனால் கிட்டத்தட்ட நேற்று மாதிரியாவே ஒரு போக்கு மதியத்திற்கு பின்னர் மதியம் வரைக்கும் ஒரு 12 மணி வரை தொடர் இறக்கத்துல இருந்தது. அதற்கு பிறகு ரெக்கவர் ஆனிச்சு. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 77,100க்கு மேல இருந்தது. 9:30 மணியை போல சந்தை துவங்கிய பொழுது 77,100க்கு மேல இருந்தது. ஒரு 12 மணியை போல நண்பர்களை ஒட்டி 76,536 அப்படிங்கிற ஒரு லோக்கு வந்தது. அந்த 76,522 அல்லது 530 அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஏறி அது 77,110 மீண்டும் 77,100 தாண்டியது. எவ்வளவு தூரம் இறங்குச்சோ அந்த 500-600 புள்ளிகள் அப்படி ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். அதே தான் நிப்டி 50 எடுத்துக்கிட்டாலுமே ஓப்பனிங்ல ஒரு 60 புள்ளிகள் வீக்னஸ்ல தான் ஓப்பன் ஆனிச்சு. 63 புள்ளிகள் இறக்கத்துல தான் ஓப்பன் ஆனிச்சு. பட் ஆனா அந்த 63 புள்ளிகள் இறக்கம்ங்கிறது 12 மணியை போல பார்த்தா 230 புள்ளிகள் வரைக்கும் வணிகம் நடந்தது. ஆனால் நண்பர்களுக்கு பிறகு 12 மணியில இருந்து 1 மணிக்கு பாத்தீங்கன்னா கணிசமான ஏற்றம். ஒரு 24,063ன்னு 55 புள்ளிகள் தான் இறக்கம். அதாவது 228 புள்ளி இறக்கத்துல இருந்து 55 புள்ளிகள் இறக்கம், ஒரு 170-175 புள்ளிகள் ஏற்றத்துல வணிகம் நடந்தது 1 மணியை போல. நெட்டா நேற்றை விட வீக்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு 86 புள்ளிகள். பட் ஆனால் அதே சமயத்துல பெரிய வீக்னஸ். இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பப்போ செய்திகள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெயினா வங்கித்துறை பங்குகள் இறங்கி இருக்கு. ஐசிஐசிஐ வங்கி, HDFC வங்கி, அந்த மாதிரி பாரத ஸ்டேட் வங்கி, ஆக்சிஸ் வங்கி, இந்த வங்கிகளுடைய இந்த பங்குகளுடைய இறக்கமே 200 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்குவதற்கு காரணம். 251 புள்ளி சென்செக்ஸ் இறங்கி இருக்குன்னா அதுல 200 புள்ளிகளுக்கு மேல் இந்த வங்கித்துறை பங்குகளுடைய விலை இறக்கம் தான் காரணம். அதை தாண்டி டெக் மஹிந்திரா, அந்த மாதிரி ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், TCS இதெல்லாம் இறங்கி இருக்கு. அதே நிப்டி எடுத்துக்கிட்டா கூட நிப்டியில 34 பங்குகள் விலை இறக்க பங்குகள், விலை அதிகரிச்ச பங்குகள் 16 தான். அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பங்குகளுடைய விலை இறங்கி இருக்கு. அதுல முக்கியமாக வங்கித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐசிஐ வங்கி, ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி இது எல்லாமே இறங்கி இருக்கு. ஐடி துறையில விப்ரோ இறங்கி இருக்கு, டெக் மஹிந்திரா இறங்கி இருக்கு, இன்ஃபோசிஸ், TCS இது எல்லாமே இறங்கி இருக்கு. HCL டெக் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இன்ஃபோசிஸ் மட்டும் இதுல ஒரு விதிவிலக்கு, ஸ்லைட்லி அப். மற்றபடி எல்லாம் இதனாலுமே இறங்கி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். என்னன்னா கச்சா எண்ணெயினுடைய விலை தொடர்ந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது. இன்னைக்கு ஒரு இறக்கத்துல, அதாவது பெரிய அளவுல இல்ல, ஒரு 2% இறக்கத்துல $104 நோட்டி வணிகம் நடந்தது. கொஞ்சம் சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ரூபாயினுடைய மதிப்பு, டாலர் பார்த்தோம்னா டாலர் இண்டெக்ஸ் 98 கொஞ்சம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் அது அந்த பிரதிபலிப்பு மட்டும் தான் நம்முடைய கரன்சியில் இன்னைக்கு இருந்தது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வெளியான ஒரு புள்ளி விவரம் HSBC ஏப்ரல் மாதத்திற்கான பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், அது உற்பத்தி சம்பந்தப்பட்ட அந்த ப்ரெடிக்ஷன் அது வெளியானது. அந்த டேட்டா பாத்தீங்கன்னா 54.7. அது சந்தைக்கு சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா 50க்கு மேல இருந்தா உற்பத்தி துறை வளர்ச்சியில் இருக்குன்னு அர்த்தம். இதை தவிர சேவைத்துறையும் இதே மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சேவைத்துறை குறித்த புள்ளி விவரம் நாளைக்கு வருது. ஏப்ரல் மாதத்திற்கான HSBC சர்வீசஸ் PMI ஃபைனல் நாளைக்கு வெளிவருகிறது. அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. 57.5 அப்படின்னு எதிர்பார்க்க முந்தையது கிட்டத்தட்ட அதை ஒட்டியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதை தவிர மிக முக்கியமாக நிப்டியில இன்னைக்கு விலை அதிகரித்த முக்கியமான பங்கு என்ன பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, M&M அந்த நிறுவனத்தினுடைய பங்கு இன்னைக்கு கணிசமான ஏற்றத்துல வணிகம் நடந்தது. நிப்டி 50 பங்குகள்ல மிக மிக அதிக அளவு ஏற்றம், கிட்டத்தட்ட 3.25% மேல அதிகரிச்சு 3,220 வணிகம் நடந்தது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அதற்கு அதனுடைய காலாண்டு முடிவுகள் சிறப்பாக அமைந்தது காரணம். காலாண்டு முடிவுகளை பத்தி பேசும்பொழுது அதை பத்தி பேசலாம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் பேக் தான் சொல்லுவேன். நேற்று இன்று எல்லாமே ஒரு அட்வான்ஸ் 1,604, டிக்ளைன் 1,680, 52 வார உச்சம் இப்போ 116, லோ 24 தான். அதே மாதிரி அப்பர் சர்க்யூட்டை தொட்டது 114, ஆனா லோயர் சர்க்யூட் வெறும் 40 தான். இந்த ஆங்கிள் பார்த்தா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரிகிறது. நிப்டி 50, 100, 200, 500 எல்லாமே சின்ன சின்ன இறக்கம், மைனர் இறக்கம் தான், பெரிய அளவுல இறக்கம் கிடையாது. ஆனா நிப்டி நெக்ஸ்ட் 50 பாசிட்டிவ், நிப்டி மிட் கேப் 50 பாசிட்டிவ், மிட் கேப் 100 பாசிட்டிவ், ஸ்மால் கேப் 100 பாசிட்டிவ், ஸ்லைட் ஸ்மால் பாசிட்டிவ். ஸோ இட்ஸ் டோட்டலி மிக்சட் பேக். செக்டோரல் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு செக்டாரும் கணிசமான ஏற்றத்திலேயோ இறக்கத்திலேயோ இல்லை. அதெல்லாம் 1%க்குள்ளதான் பெரும்பாலான குறியீடுகள் இன்னைக்கு ஏற்றமும் இறக்கமும் இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது சைட்வேஸ் மூவ்மெண்ட் 24
24,000க்கு மேல நிப்டி முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 24,032. அந்த 24,000க்கு மேல அந்த சப்போர்ட் லெவல்ங்கிறத தொடர்ந்து அது பிடிச்சிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். 23,800 பிரேக் ஆகாத வரைக்கும் இது அடுத்த சப்போர்ட் லெவலா இது சந்தை தொடர்ந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குங்கிறத தான் இது காட்டுகிறது. சார், நீங்க பேங்கிங் அண்ட் ஐடி செக்டர் வந்து இன்னைக்கு இறக்கத்துல போச்சுன்னு சொன்னீங்க. இதுக்கான காரணம் என்னவாங்க சார் இருந்தது? இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு பகுதி தான். அப்பப்போ விலை ஏறும் பொழுது லாபத்தை பதிவு செய்வதும் இறக்கும் பொழுது வாங்குவதும் நடந்துகிட்டு இருக்கு இந்த துறைகளில். அதுதான் இன்னைக்கும் நம்ம நடந்திருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா கரன்சிலயோ கமாடிட்டிஸ்லயோ ஒரு சிக்னிபிகண்டான மாற்றம் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா அதாவது பாசிட்டிவா இருக்கு. அதனால அந்த பங்கினுடைய விலை கணிசமாக உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா எம்என்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிகர லாபம் 53% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 3,737 கோடி. அதனால இந்த நிறுவனம் 33 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றுக்கு 33 ரூபாய் டிவிடெண்ட். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய விற்பனை வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு. 3,06,000 வாகனங்கள் அவங்க வந்து இந்த 4ஆம் காலாண்டுல வித்திருக்காங்க. இதே பீரியட் போன வருஷம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் வாகனங்கள், 2,53,000 வாகனங்கள். அதுல இருந்து 21% விற்பனை அதிகரிச்சிருக்கு. டிராக்டர்ஸுமே 36% டிராக்டர் விற்பனை அதிகரிச்சிருக்கு. 1,19,000 யூனிட் வித்திருக்கு. அதுக்கு முந்தைய அதே இதுல பாத்தீங்கன்னா 88,000. சோ கணிசமான ஏற்றம். டிராக்டர் விற்பனை உயர்வு, கார் வாகன விற்பனை உயர்வு. அதனால வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 42% ஏறி இருக்கு, 4,667 கோடி. ரெவென்யூவும் அதே மாதிரி 29% ஏறி இருக்கு. 42,600 கோடியா இருந்தது 54,982 கோடி. சோ ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ரிசல்ட்ங்கிறதுனால அது வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால அதனுடைய விலை, அந்த பங்கினுடைய விலை ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடைந்தது. பஞ்சாப் நேஷனல் வங்கி அதனுடைய நிகர லாபம் 14% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது 5,225 கோடி. ஆனால் அதே சமயத்துல அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் NIIன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு 4% குறைஞ்சிருக்கு. 10,757 கோடியாக போன வருஷம் இருந்தது. இப்ப 10,380 கோடியாக குறைஞ்சிருக்கு. 757 கோடியில இருந்து 380 கோடியாக குறைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். அப்கோர்ஸ் கிராஸ் NPA 2.95%, முன்பு 3.19 இருந்தது. மிக்சட் பேங்க், சில பாசிட்டிவ் இண்டிகேஷன், சிலது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு. மேலும் பல முடிவுகள் வந்துட்டு இருக்கு, வரும்பொழுது பார்க்கலாம். நீங்க இடையில சொன்னீங்க கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு சின்ன இறக்கத்தை சந்திச்சிருக்கு. அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சொல்ல தங்கம் அண்ட் வெள்ளி வந்துட்டு அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா கச்சா எண்ணெய் விலை 2% இன்னைக்கு இறங்கி இருக்கு. $104. பிரெண்ட் வந்து $113, அதுவும் 1.5% இறங்கி இருக்கு. ஹீட்டிங் ஆயில், கேசோலின், நேச்சுரல் கேஸ் எல்லாமே இறங்கி இருக்கு 1%க்கு மேல. ஆனால் தங்கத்தினுடைய விலை 4,540க்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 0.5% ஏற்றம். வெள்ளியினுடைய விலை 1% ஏற்றம். காப்பர் வந்து 2% ஏற்றம் அப்படிங்கிறத பாக்குறோம். உள்ளூர் சந்தையில் MCX பார்த்தாலுமே வந்து தங்கம் 1,50,000 நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல MCXல. அதே மாதிரி வெள்ளியினுடைய விலை ஜூலை மாத ஒப்பந்தம் 1% ஏற்றத்துல 2,46,200 கிட்ட வணிகம் நடக்குது. காப்பர் 1,286 ரூபாயை தாண்டிருச்சு, 0.25% ஏறி இருக்கு. சிங்க் ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு, எல்லாமே மைனரா. சோ ஆனால் குரூட் மட்டும் 1% இறங்கி இருக்கு, 10,000க்கு கீழே வந்துருச்சு. 9,937 மே மாதம் 18ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். சைட்வேஸ் மூவ்மெண்ட், அந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், கிளியர் கட் டைரக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழல். அந்த வார் சம்பந்தமான அல்லது அந்த மாதிரியான குறிப்பிட்ட பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆகும் பொழுது மட்டும் ஒரு அதீத ஏற்ற இறக்கம், மற்றபடி சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருது, கன்சாலிடேஷன் பேஸ்ல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சந்தையை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.